நாளை மறுமையுடைய நாளையிலே சுப்ஹானல்லாஹ், நாளைக்கு மறுமை நாள்ல சுவர்க்கத்தில தரஜா படிப்படியா சொர்க்கத்துல தரஜா கூட்டுற ஒரு அமல். நீங்க படிப்படியா உங்களோட சொர்க்கத்துல தரஜா கூடணுமா? நிறைய அமல்கள் இருக்கிற சவர்களே, உங்களுக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தார அமல்கள். இன்னும் சில அமல்கள் சொர்க்கத்துல தரஜாவை கூட்டிக்கிட்டே போகும். அதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வகுப்புகளே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். குர்ஆனுடைய விஷயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுல பல அறிவிப்புகள் வந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் முக்கியமான 3 அறிவிப்புகளை நான் இன்ஷா அல்லாஹ் சொல்றேன். நாளைக்கு மறுமையில ஒரு மனிதன் குர்ஆனோடு வாழ்கின்றான். சரி, பெரிய அளவு எனக்கு பாடம் இல்லை, குர்ஆன்ல பெரிய அளவு பாடம் இல்லை, ஆனா நான் முயற்சி செய்யறேன், எனக்கு வயசாயிட்டுது. ஆனா ஒரு விஷயம் சகோதரர்களே, வயசாயிட்டுது என்பது காரணம் அல்ல. மனசக்தி குர்ஆனோட ஓத ஓத பதியும். நிறைய பேர் 40-50 வயசுல அவங்களோட ஃபீல்டுல போயிட்டு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளான்னு சொல்லுவாங்க. அப்படியா இல்லையா? அவருக்கு மறந்திருக்குமா? 50 வயசு, அவரை 55 வயசு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆள், அவரை நம்ம அட்வைசரா எடுப்போங்குவாங்க. அவர் மறந்துட்டு எடுப்பாங்களா? அப்படி எடுக்க மாட்டாங்க. ஒரு கட்டமா படிச்சு அவர் டாப் லெவலுக்கு போய்க்கு அவருக்கு அக்குவர் ஆணிவரா சொல்லுவார், அதுல எப்படி, இதுல எப்படி, இந்த இதுல அப்படி. அதான் சொல்றேன், நம்ம எதுல தொடர்பா இருக்கிறோமோ அது நமக்கு ஈடுபாடோட இருந்தா அது வந்துகிட்டே இருக்கும். அந்த வயசுங்கிறது அது சின்ன வயசுல பாடமாக்கணும், சின்ன வயசுல நல்லா பதியும், அது ஒரு விஷயம். ஆனால் பெரிய கொஞ்சம் 30, 35, 40, 50 வயசானா பதியாதுன்ற அர்த்தம் அல்ல. நிறைய சஹாபாக்கள் எல்லாம் 50, 55, 60 வயசுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவங்களும் நிறைய ஹதீஸ்ல அறிவிச்சிருக்கிறாங்க, குர்ஆனை மானம் செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம கண்கூட பாக்குற விஷயம் தான். இன்றைக்கு கூட நிறைய பேர் குர்ஆனை பாடமாக்குறாங்க, மானம் செய்யறாங்க, நம்ம கண்கூட பாக்குறோம். நிறைய பேர் நம்ம பாக்குறோம் 75, 79, 80 வயசுல கூட குர்ஆனை பாடம் வாங்கி சர்டிபிகேட் எடுத்தவங்க எல்லாம் நிறைய பேர் நம்ம இன்றைக்கு சமூக வலைத்தளங்களோட பாக்குறோம். நாளை மறுமையுடைய நாளையிலே குர்ஆனுடையவன், சாஹிபுல் குர்ஆன், அஹ்லுல் குர்ஆன், சாஹிபுல் குர்ஆன். அதே மாதிரி நம்ம நிறைய இந்த ஹதீஸ்ல பார்த்தோம், அதாவது ஹாஃபிதுல் குர்ஆன். இப்ப ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், இதுக்கு முன்னாடி பார்த்த 2 ஹதீஸ்ல ஒன்று ஹாஃபிதுல் குர்ஆன், சாஹிபுல் குர்ஆன், அஹ்லுல் குர்ஆன். இப்படி நிறைய குர்ஆனுக்கு தொடர்படுறவங்களுக்கு நிறைய வார்த்தைகள். அது எப்படி தொடர்படுறதுண்டா, குர்ஆனோடு தொடர்பு எப்பயுமே இருக்கணும். குர்ஆனை ஓதிக்கொண்டு அதனுடைய தர்ஜமா வாசிச்சு கொண்டு தஃப்சீர் விளக்கங்களை படித்து கொண்டு இப்படி நம்ம என்ன செய்யலாம். இன்றைக்கு நிறைய வசதி வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது. அப்ப எனவே இப்படி ஒரு மனிதன் குர்ஆனோடு தொடர்பு வச்சு ஒரு ஆளை பார்க்கும் பொழுது இவர் குர்ஆனை உடையவர் என்ற ஒரு ஃபீலிங் வருதா இருந்தா, உதாரணமாக நம்ம பார்க்கிறோம், உங்களோட பிள்ளைகளோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நானாவோ அல்லது உங்க அண்ணனோ தம்பியோ யாரோ அக்காவோ தங்கச்சியோ இவங்களை பார்த்த உங்களுக்கு இவர் குர்ஆனோட ரொம்ப டச்சா இருக்கிறவங்க அப்படி நம்ம யாரை கணிப்போம். அப்படியா இல்லையா? எப்பயுமே குர்ஆன் ஓதிட்டு தான் இருப்பாங்க, எப்பயுமே குர்ஆனை பத்தி தான் பேசுவாங்க, எப்பயுமே குர்ஆன் சொன்ன மாதிரி நடப்பாங்க. அவங்களோட பண்புகள் அப்படித்தான் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும்போது என்ன, கான குலுகுல் குர்ஆன். ஆயிஷா நாயிட்ட சில சஹாபாக்கள் கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வாழ்க்கை எப்படி பொழுது அவங்க சொன்னாங்க, கான குலுகுல் குர்ஆன், அவருடைய பண்பு எப்படி இருந்தது, குர்ஆனா இருந்தது. நீங்க குர்ஆனை பார்க்கறனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பாருங்க. அப்படி நம்ம என்ன செய்யணும், குர்ஆன் உடையவர்களாக மாறணும். ஓதுற மூலமாக, அதனுடைய பொருளை விளங்குவதன் மூலமாக, அதுல ரொம்ப தொடர்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்வதன் மூலமாக நாம் சாஹிபுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்களாக மாற முடியும். மாற முடியுமா இல்லையா? முடியும். இப்ப நினைச்சா கூட இன்றையில இருந்து நம்ம முயற்சி செய்யலாம். நியத்துமா சாஹிபுல் குர்ஆனா மாறணும், ஹாஃபிதுல் குர்ஆனா மாறணும், அஹ்லுல் குர்ஆனா மாறணும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களா மாறணும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் யுகாலு லிசாஹிபில் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள், குர்ஆன் உடையவர்களுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன் தானே. யுகாலு லிசாஹிபில் குர்ஆன், குர்ஆன் உடையவர்களுக்கு மறுமையில சொல்லப்படும். எப்படின்னு சொன்னால், இதா தகல யுகாலு லிசாஹிபில் குர்ஆன் இக்ரா, அவர் சொர்க்கத்துக்குள்ள போயிடுவார். அடுத்த ரிவாயத்துல இன்னும் விளக்கமா வரும். அவர் சொர்க்கத்துக்குள்ள போனால் அங்கு சொல்லப்படும் இக்ரா, குர்ஆன் அங்க ஓது. இது முக்கியமான விஷயம் என்னடா, அல்லாஹ் தஆலா சூரத்துர் ரஹ்மான ஓதுவான் சொர்க்கவாதிகள் எல்லாம் கேட்பாங்கன்னு நம்ம ஒரு கதை ஒண்ணு கேட்டிருக்கோம். அப்படித்தானே? கேட்டீங்களா? நீங்க கேட்கலையா? சொர்க்கத்துக்கு நம்ம எல்லாரும் போனா அல்லாஹ் சூரத்துர் ரஹ்மான் எங்களுக்கு ஓதி காட்டுவான்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு செய்தி. ஆனா அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, அப்படி ஒரு ஹதீஸ் இல்ல. அப்படி ஒரு செய்தி சொல்லுவாங்க. அதை இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்றேன். பரவலாக அது நிறைய நானும் கேள்விப்படி, நானும் நம்பி இருக்கிறேன் சின்னத்துல. ஏன்னா சூரத்துர் ரஹ்மான அல்லாஹ் அர் ரஹ்மான் அல்லாஹ் ஓதுவான், எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க, எல்லாம் காதாழ்த்தி கேட்பாங்கன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, அப்படி சொல்லுவாங்க. நான் கேட்டிருக்கேன். ஆனா அதுக்கு ஹதீஸ்ல எந்த ஒரு செய்தியுமே இல்ல, அது இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி. ரைட். ஆனா நான் ஏன் அதை சொன்னேன்டா,
அல்லாஹு தாலா குர்ஆன் ஓதுவான் என்று சொல்லி வாரத இட்டுக்கல்படி செய்தி. ஆனா அல்லாஹ் சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சந்தர்ப்பத்தை ஒரு மனிதனுக்கு கொடுப்பான். சொர்க்கத்துல குர்ஆன் ஓதுற சந்தர்ப்பம் எப்படி இருக்கும்? குர்ஆனை உடையவருக்கு அழைத்து அல்லாஹ் சொல்லுவான், இஸ்ஹாபில் குர்ஆன் இக்ரா, குர்ஆனை ஓது, வர்தகி, குர்ஆனை ஓது, உயர்ந்து கொண்டு செல். ஒண்ணுனா படிப்படிப்படியா உயர்ந்து கொண்டு செல்வார். வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபி துன்யா ஃபஇன்ன மன்சிலதக ஃபஇன்ன மன்சிலக் இந்த ஆகிர் ஆயத்தின் தக்ரவுஹா. அதாவது நீ ஓது, இக்ரா வர்தகி வரத்தில் கமா குன்த துரத்திலு ஃபி துன்யா, உலகத்துல நீ நீட்டி நிறுத்தி ஓதியது போன்று. இங்க நேரடியாவது நீட்டி நிறுத்தி ஓதுறது. அப்ப ஓதுறதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குது, ஓதுறதுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நீட்டி நிறுத்தி நீ உலகத்துல ஓதியதை போன்று இங்கும் மறுமையில் இந்த சுவர்க்கத்தில் நீ நீட்டி நிறுத்தி ஓதிக்கொண்டே செல்வாயாக, சுவர்க்கத்தினுடைய அந்தஸ்திலே உயர்ந்து கொண்டே செல்வாயாக. சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கும்? சுவர்க்கத்தை தரஜா கூடி ஓத 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 தரஜா கூடிட்டே போகும். அப்ப எங்களோட உம்மா பாப்பாக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். அல்லாஹ் அவங்களுக்கு எவ்வளவு அந்தஸ்தை கொடுப்பான். அப்ப எல்லாருக்கும் மத்தியில ஒரு மனிதர் அப்ப ஓதுறதாக இருந்தா அல்லாஹ் குர்ஆனை கையில தருவானா? மனசுல இருந்தா ஓதும். அவ பாடமாக்கணும். அப்படியே இல்லையா? நாளைக்கு மறுமையில ஓத சொல்றான், அவர் ஓதுறாரு. நீ உலகத்தில் நீட்டி நிறுத்தியதை போன்று மறுமையில் நீ நீட்டி நிறுத்தி ஓதுவாயாக, ஓதிக்கொண்டே செல்வாயாக. நீ ஓதுகின்ற கடைசி வசனம் தான் உன்னுடைய தங்குமிடம். மன்சிலக், இன்னொரு இடத்துல மன்சிலத்தை கண்டு ஃபைன் மன்சிலத்தை கண்டு வருது, உன்னுடைய அந்தஸ்து தரஜா. அது மாதிரி மன்சில்னா உன்னோட வீடு, நீ தங்குற இடம். ஃபைன் மன்சிலக், உன்னுடைய தங்குமிடம். இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ரவுஹா, நீ ஓதுகின்ற கடைசி வசனம் தான் சொல்லப்படும். அவர் ஓதுவாரு, ஆரம்பிச்சா சுப்ஹானல்லாஹ் அலிஃப் லாம் மீம் 30 ஜுஸை ஓதி முடிவு எங்க போய் நிற்பாரு? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அந்தஸ்து! சாதாரண அந்தஸ்துல சோர்களே, நம்மளோட வாழ்க்கையில ஒரு 50-60 வருஷம் வாழ்ந்து ஒரு 30 ஜுஸை மனப்பாடம் செய்யலாண்டா அது எவ்வளோ ஒரு கைசேதமான ஒரு விஷயங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இந்த சைட்ல நமக்கு இந்த புத்தகம் இருக்குது, அந்த வரலாறு புத்தகம் இருக்குது, நம்ம 10ஆம் வகுப்புல படிச்சது, 11ல படிச்சது, +1ல படிச்சது, +2ல படிச்சது, அது டிகிரிக்கு படிச்சது, யாரோ சொன்ன பொய்யான கட்டுக்கதைகள் எல்லா குப்பையும் நிரப்பி வச்சிருக்கிறோம். அதனால படிக்க கூட நான் சொல்ல வரல. எல்லா பாடம் அவருக்கு அந்த இதை கேளுங்க, அக்கூர் அணிவர சொல்லுவாரு, அந்த இதை சொல்லுங்க, அவர் எல்லாம் சொல்லுவாரு. குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் எங்கே? சுப்ஹானல்லாஹ். அப்ப நம்ம ஒரு 50 வருஷம் 60 வருஷம் நாளைக்கு அல்லாஹ் அப்படி அன்பா இறக்கத்தோட கேட்கிறான். அல்லாஹ், அடே நான் உலகத்துல உனக்கு 50 வருஷம் 60 வருஷம் வாழ தந்தேனே, நீ நினைச்சிருந்த ஒரு 5 வருஷத்துல நீ உன்னோட வேலையை செஞ்சு கொண்டே குர்ஆனை முழுமையா பாடமாக்கி இருக்கலாமே. ஆனா நீ உலகத்துல எல்லா மனிதர்களுடைய வார்த்தையும் பாடமாக்குற, என்னுடைய வார்த்தை நீ ஏன் பாடமாக்கி அல்லாஹ் கேட்ட என்ன பதில் சொல்ல போறோம்? டைம் இல்லைன்னு சொல்லுவோமா? பிஸி. அல்லாஹ்ட்ட சொல்லிடுமா? அப்படி அன்புக்குரிய சோர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுகாலி ஸாஹிபில் குர்ஆன், ஓது ஓத 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 அவருடைய சொர்க்கத்தினுடைய தரஜா உயர்ந்து கொண்டே செல்லும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஸஹீஹ் அபீ தாவூதுல 1464வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இமாம் நஸாயி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுனனுல் குப்ராவுடைய 8056வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2914வது செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 6799வது செய்தியாக முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஸஹீஹான ஹதீஸ்.